இப்போ யூனிட் தேர்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்காஸ்டிக்ஸில் வந்து பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பீரியாடிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனி மோஷன்ஸ் விச் ரிப்பீட் இட் செல்ஃப் ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல். ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வலில் நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆனால் தட் இஸ் நோன் as பீரியாடிக் மோஷன். ஸோ பீரியாடிக்னா எனி மோஷன் விச் ரிப்பீட் இட் செல்ஃப் ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பெண்டுலம் கிளாக் எடுத்துக்கலாம், ஸ்விங் ஆஃப் கிராடில், ஊசல் எடுத்துக்கலாம், ரிவால்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன், வேக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் மூன். ஓகேங்களா? சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறையிறது, அதே மாதிரி நிலா உதிக்கிறது, நிலா மறையிறது, குழந்தைங்களோட தொட்டில், வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பெண்டுலம் கிளாக், இதெல்லாம் எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது நான் பீரியாடிக் மோஷன். நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னா என்ன? எனி மோஷன் விச் டஸ் நாட் ரிப்பீட் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நமக்கு ரிப்பீட் ஆகாது, அதுக்கு பேர் தான் நான் பீரியாடிக் மோஷன். நான் பீரியாடிக் மோஷன் எக்ஸாம்பிள் வந்து எர்த் குவாக், நிலநடுக்கம் எடுத்துக்கலாம், எரிமலை வெடிப்பெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தா எப்பயோ ஒன்று தான் நடக்கும், குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடக்காது. ஸோ குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் ஒரு நிகழ்வு நடந்தால் அதுக்கு பேர் பீரியாடிக். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் அது நடக்கல அப்படின்னா அதுக்கு பேர் நான் பீரியாடிக் அப்படின்னு நான் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எக்ஸாம்பிள். Classify the following motions are periodic and non-periodic motion. ஏங்கிற ஆப்ஷன் பாருங்க. மோஷன் ஆஃப் ஹாலே கமெட் வந்து பார்த்தா நமக்கு இந்த விண்மீன்கள் எடுத்துக்கலாம், சிறுகோள்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அதோட சுழற்சியெல்லாம் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடக்கும். மோஷன் ஆஃப் கிளவுட்ஸ், மேகமூட்டங்கள்லாம் வந்து பீரியாடிக் சொல்ல முடியாது, அது நான் பீரியாடிக். மூன் ரிவால்விங் அரவுண்ட் த எர்த், இது பீரியாடிக். ஸோ ஏங்கிற ஆப்ஷனும் சிங்கிற ஆப்ஷனும் பீரியாடிக், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடக்கும். அதே மோஷன் ஆஃப் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது இது டைமை பொறுத்து இருக்காது. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஷன் ஆஃப் ஹாலே கமெட் வந்து பார்த்தா பீரியாடிக் மோஷன். மூன் ரிவால்விங் அரவுண்ட் த எர்த், இதுவும் பீரியாடிக். ஸோ மோஷன் ஆஃப் கிளவுட்ஸ் இது மட்டும் நமக்கு நான் பீரியாடிக். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் ரெப்ரசன்ட் பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன். ஸோ நமக்கு இந்த மாதிரி சைன், காஸ், எக்ஸ்போனென்சியல் இதெல்லாம் வர்றது வந்து பார்த்தா ஜென்ரலாகவே பீரியாடிக்காக இருக்கும். நம்ம இன்டகிரேட் பண்ண பிறகு அல்லது டிஃபரன்சியல் பண்ண பிறகு அகைன் அந்த வேவ் ஃபங்க்ஷன் நமக்கு கிடைக்கும். இன்டகிரேட் பண்ண பிறகு அல்லது டிஃபரன்சியல் பண்ண பிறகு அந்த வேவ் ஃபங்க்ஷன் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பேர் நான் பீரியாடிக். பர்டிகுலர் லாக்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஜென்ரலாகவே நான் பீரியாடிக் தான் வரும். ஏன்னா இன்டகிரேஷன் பண்ண பிறகோ டிஃபரன்சியேட் பண்ண பிறகோ அந்த ஃபங்க்ஷன் அகைன் கிடைக்காது. இப்போ சைன் காஸ்ல எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 to 2π டைம் இன்டர்வல் கொடுக்கும்போது நம்ம இன்டகிரேட் பண்ண பிறகு மீண்டும் அதே கிடைக்கும். அதனால அதை பீரியாடிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லாகுன்னு வந்தாவே நீங்க கண்ணை மூடிட்டு என்ன சொல்லலாம்? நான் பீரியாடிக் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னா என்ன? ஆசிலேட்டரி மோஷன், அலை இயக்கம் அப்படின்னா என்ன? when the object or particle move back and fro repeatedly for some duration. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் அல்லது பார்ட்டிகல் எடுத்தோட அதோட இயக்கம் முன்னும் பின்னும் இருந்தால் அதுக்கு பேர் ஆசிலேட்டரி மோஷன். அதுக்கு பேர்னா ஆசிலேட்டரி மோஷன். when the object or particle move back and fro repeatedly some duration, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னும் நடந்தா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ப்ரிங் எடுத்துக்கிறோம், நெருக்கம் நெகிழ்வு, நெருக்கம் நெகிழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்மளோட ஹார்ட் பீட், லேப்டாப், ஸ்விங்கிங் மோஷன் ஆஃப் த விங்ஸ் ஆஃப் இன்செக்ட், பறவைகள் பறக்கிறது, அதோட இறக்கை வந்து முன்னும் பின்னும் நமக்கு மூவ் ஆகுது இல்லையா, அதை எடுத்துக்கலாம். கிராண்ட்ஃபாதர் கிளாக்னா எதுவும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற அந்த பெண்டுலம் கிளாக் இருக்குல்ல, அதுவும் எடுத்துக்கலாம் நம்ம.
ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தா ஆசிலேட்டரி மோஷன். ஜென்ரலாகவே ஆல் த ஆசிலேட்டரி மோஷன்ஸ் வந்து நமக்கு பீரியாடிக்காக தான் இருக்கும். எல்லா ஆசிலேட்டரி மோஷன்ஸும் பீரியாடிக்காக தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னும் அதோட இயக்கம் இருக்கும். பட் எல்லா பீரியாடிக் மோஷன்ஸுமே நமக்கு ஆசிலேட்டரியாக இருக்குமானு இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வர்றது வந்து பார்த்தா அதோட இயக்கம் முன்னும் பின்னும் இருக்காது. ஸோ ஒரு அலையினுடைய இயக்கம் முன்னும் பின்னும் இருந்தால் தான் அது ஆசிலேட்டரி மோஷன் சொல்ல முடியும். எல்லா ஆசிலேட்டரி மோஷன்ஸுமே பீரியாடிக்காக இருக்கும். பட் எல்லா பீரியாடிக் மோஷன்ஸும் கண்டிப்பாக ஆசிலேட்டரியே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது மிக முக்கியமானது. எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், தனி சீரீஸ் இயக்கம். இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான டைட்டில். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷனோட ஒரு ஸ்பெஷல் டைப் தான். ஜென்ரலாக இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஆக்சலரேஷன் அல்லது ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ மிக முக்கியமானது. ஸோ ஆக்சலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஜென்ரலாக எக்ஸு ஒய் அல்லது ஆர் அப்படிங்கிற சிம்பிள்ஸ் வந்து நம்ம இந்த யூனிட்டில் பயன்படுத்துவோம். அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபோர்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி ஹுக்ஸில் நமக்கு தெரியும் F = -kx. ஓகேங்களா? F = -kx. இப்போ வந்து பார்த்தா இங்கே ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நியூட்டன் செகண்டில் F = ma எடுத்துக்கலாம். ஸோ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட். அப்போ ஆக்சலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதான் நம்ம சொன்னோம், ஃபோர்ஸோ அல்லது ஆக்சலரேஷனோ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கும், நேர்த்தகவல் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, கே அப்படிங்கிறது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். நெகட்டிவ் சைன் இண்டிகேட் தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஃபோர்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸில் ஒரு 10 டெஃபினேஷன்ஸ் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். தனி சீரீஸ் இயக்கத்தில் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா எப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அதோட சிம்பிள் நம்ம ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். The distance traveled by the vibrating particle at any instant of time from its mean position. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிள் பண்டில் எடுத்துக்கிறோம், ஒரு பாப் தொங்கிட்டுருக்கோம். ஸோ இது மாதிரி இந்த பாப் வந்து ரெஸ்ட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம மீன் பொசிஷன். அல்லது நம்ம அந்த யூக்லிபிரியம் பொசிஷன் எடுத்துக்கலாம். யூக்லிபிரியம் மெயின் பொசிஷன் அல்லது யூக்லிபிரியம் பொசிஷன் எடுத்துக்கலாம். ஜென்ரலாக நம்ம இது மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். y = a sin ωt. இங்கே y denote the displacement, a அப்படின்னா ஆம்ப்ளிடியூட், ஒமேகானா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. a denote the amplitude, ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியணும். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எப்போ மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா sin ωt-யோட வேல்யூ வந்து நமக்கு 1 இருக்கும்போது. ஸோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த மீன் பொசிஷன் இஸ் நோன் as ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த மீன் பொசிஷன், திஸ் இஸ் லைக் as ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. y = a sin ωt. y அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், a ஆம்ப்ளிடியூட், ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஒமேகானா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 2πf நம்ம எடுத்துக்கலாம். 2πfனா ஃப்ரீக்வன்சி. அதாவது ஒமேகா = 2π/t, t-னா டைம். இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நமக்கு ஜென்ரலாக நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னாவே, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு கான்ஸ்டண்டாக இருக்கும். பட் எனி மோஷன் அதர் தன் சிம்பிள் ஹார்மோனிக் ஆம்ப்ளிடியூடு கண்டிப்பாக கான்ஸ்டண்டாக இருக்கணும் அப்படிங்கிற நெசசரிஸ் கிடையாது. அது டைமை பொறுத்து நமக்கு வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது செகண்ட் டெஃபினேஷன், வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படின்னா என்ன? The rate of change of displacement. The rate of change of displacement தான் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம்.
y equal to a sin omega t. ஓகேங்களா, நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, வெலாசிட்டிக்கான ஃபார்முலா வந்து v equal to dy by dt. ஸோ அப்போ இந்த yக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்ளை பண்ணிக்கலாமா, a sin omega t. ஸோ இப்போ sin a கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது omega cos omega t கிடைக்கும். ஓகேங்களா, therefore நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன எடுத்துக்கிட்டோம், y equal to a sin omega t. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டிக்கு a omega cos omega t கிடைச்சிருக்கு. ஜென்ரலாக நமக்கு sin ஸ்கொயர் omega t plus cos ஸ்கொயர் omega t equal to 1 சொல்லலாம். sin அந்த சைடு கொண்டு போயிடலாமா, அப்போ cos ஸ்கொயர் omega t equal to 1 minus sin ஸ்கொயர் omega t. cos omega t அப்படின்னா ரூட் அந்த சைடு கொண்டு வந்துடலாம், ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ரூட்டாக மாறிடும். ஓகேங்களா, அடுத்து நமக்கு வந்து பார்த்தா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த cos omega t க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன வச்சுருக்கோம், v equal to a omega cos omega t இருக்குது. அப்போ cos omega t equal to v by a omega, v by a omega. அப்போ v இங்கே வச்சுக்கலாம், a omega கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கொண்டு போய்க்கலாம், இது ஓகே. அடுத்து நமக்கு sin omega t என்னன்னு சொல்லலாம், ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் y equal to a sin omega t இருக்குது. அப்போ sin omega t இங்கேருந்து எடுத்துக்கலாம், y by a. இப்போ உள்ள y by a அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். v equal to omega square root of a square minus y square. ஸோ இப்போ ஜென்ரலாக வெலாசிட்டிக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது, இது எடுத்துக்கலாம். v equal to a omega cos omega t, otherwise v equal to omega square root of a squared minus y square. இந்த ரெண்டு ஃபார்முலாமே மிக மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க ஃபைனல் ரிசல்ட்டு. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன, the rate of change of velocity, the rate of change of velocity acceleration. ஸோ அதுக்கான ஃபார்முலா, ஸோ a equal to dv by dt. ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ நமக்கு தெரியும், a omega cos omega t. ஸோ இங்கே a omega அப்படியே வச்சுக்கிட்டு cos omega t நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் omega sin omega t நமக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் a omega ஸ்கொயர்ட் sin omega t நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த a sin omega t நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மைனஸ் omega ஸ்கொயர்ட், திஸ் இஸ் கால்ட் as displacement. அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், acceleration directly proportional to displacement in the simple harmonic motion. In the simple harmonic motion, acceleration directly proportional to displacement. ஸோ இது மிக முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, இப்போ இந்த ரிசல்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரிசல்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரையும் 3 டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது ஆக்சலரேஷன். இந்த 3 ரிசல்ட்டும் தெளிவாக எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது டைம் அப்படின்னா என்ன. டைம் period is defined as time taken by particle to complete one oscillation. ஒரு அலைவுக்கு, ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷனுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஆகுது. இப்போ வந்து குறுக்கலை அப்படின்னா ஒரு அகடு இருக்குது, ஒரு முகடு இருக்குது, எவ்வளோ நேரம் ஆகுது. அதே லான்சிடியூடல் வேவ்னா ஒரு கம்ப்ரெஷன், ஒரு ரேர்ஃபேக்ஷன். ஸோ டைம் டேக்கன் பை த பார்ட்டிகல் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன் சொல்லலாமா, டைம் டேக்கன் பை த பார்ட்டிகல் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன், திஸ் இஸ் கால்ட் as டைம் பீரியட். ஜென்ரலாக அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தா t equal to 2 by omega. ஸோ இங்கே ஒமேகாவை நம்ம என்ன சொல்லணும்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஒமேகானா என்ன சொல்லுவோம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். இல்லது டைம் ஈக்குவல் டு நமக்கு ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஜென்ரலாக ஃப்ரீக்வன்சியோட யூனிட் ஹெட்ஸ், மேலே வரும்போது ஹெட்ஸ் இன்வர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அல்லது நம்ம டைம் அப்படிங்கிறதுக்கு செகண்ட் அப்படிங்கிற யூனிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் மிக முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்கறது ஃப்ரீக்வன்சி அண்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் ப்ரொடியூஸ்டு பர் செகண்ட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி. ஒரு செகண்டுக்கு நமக்கு எவ்வளோ ஆசிலேஷன்ஸ் கிடைக்குது, தட் இஸ் கால்ட் as ஃப்ரீக்வன்சி. அதை எஃப் அப்படிங்கிற சிம்பிள் சொல்லலாம், f equal to 1/t.
ஸோ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து ஜென்ரலாக நம்ம ஹெட்ஸ் எடுத்துக்கலாம், அதர்வைஸ் செகண்ட் இன்வர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா the number of cycle per second அல்லது number of revolution per second. ஓகே, number of revolution per second. அதை ஜென்ரலாக ஒமேகா அப்படிங்கிற சிம்பிளை சொல்லலாம். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 2πf இங்கே ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒமேகா ஈக்குவல் 2π, எஃபோட வேல்யூ வந்து 1/t. இப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2πf யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஒமேகா ஈக்குவல் டு 2π/t இது யூஸ் பண்ணிக்கலாம் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு. ஓகேவா? நமக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து பார்த்தா ஆங்குலர் அப்படின்னாவே ரேடியன் வந்துடும். அப்போ ரேடியன் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இது மிக முக்கியமான ஃபார்முலா. இந்த யூனிட் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் ப்ரொடியூஸ்டு பை த பார்ட்டிகல் பெர் செகண்ட். நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பெர் செகண்ட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி. நம்பர் ஆஃப் ரிவால்யூஷன் பெர் செகண்ட், நம்பர் ஆஃப் ரிவால்யூஷன் அல்லது நம்பர் ஆஃப் சைக்கிள் பெர் செகண்ட் இஸ் கால்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எஃப் அல்லது என் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் ஒமேகா அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒமேகா. அடுத்த ஃபேஸ் அப்படின்னா நம்ம அதை சிம்பிள் வந்து பை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தமிழில் வந்து கட்டம் அப்படின்னு சொல்லுவோம், கட்டம். Phase அப்படின்னா என்ன? The vibrating particle at any instant completely specified the state of the particle. ஸோ வந்து வேவ் வந்து அலை வந்து எந்த நிலையில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஃபேஸ். The phase of the vibrating particle at any instant completely specify the state of the particle. எந்த நிலையில் அலை இருக்குன்னு நம்ம சொல்கிறது தான். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் ஈக்குவேஷன் தெரியும். y equal to a sin omega t plus pi நாட் எடுத்துக்கலாம். இப்போ இங்க ஏங்குதுன்னா ஆம்ப்ளிடியூட் நம்ம வீச்சுன்னு சொல்லுவோம். ஒமேகா அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. பை நாட் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஃபேஸ் அல்லது இனிஷியல் தொடக்க கட்டம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் ஃபேஸ். ஸோ டைம் t ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது நமக்கு அந்த இனிஷியல் டைமில் இருக்க ஃபேஸ்க்கு பேர் தான் இனிஷியல் ஃபேஸ். ஸோ இனிஷியல் ஃபேஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா எப்போச் அப்படின்னு சொல்லலாம். இனிஷியல் ஃபேஸ் இஸ் டைம் t ஈக்குவல் டு 0 வேவ் வந்து அலை வந்து எந்த நிலையில் இருக்குது அதுக்கு பேர் தான் இனிஷியல். அந்த இனிஷியல் டைமில் இருக்கிறதுக்கு பேர் தான் இனிஷியல் ஃபேஸ். Initial phase is also called as poch. இது மிக முக்கியமானது. அடுத்து இந்த டயக்ராம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் 3 கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ டைமை பொறுத்து வேரியாது. 0, கால், அரை, முக்கால், 1 இது மாதிரி 0, கால், அரை, முக்கால், 1 டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகிருக்கும். அப்படியே டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம். ஸோ இதுக்கு பேர் தான் நமக்கு ஆம்ப்ளிடியூட் நம்ம சொல்லுவாங்க. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு ஆம்ப்ளிடியூட். மறுபடியும் டிக்ரீஸ் ஆகி 0 ஆயிடுது. மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மேக்ஸிமம், மறுபடியும் நமக்கு 0. ஸோ ஆம்ப்ளிடியூட் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் நமக்கு 0வாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் இருக்குன்னு பாருங்கள். அப்போ இங்கே ஆம்ப்ளிடியூட் நமக்கு மேக்ஸிமம் இருக்குது, இங்கே ஆம்ப்ளிடியூட் நமக்கு மேக்ஸிமம் இருக்குது. ஸோ 0 அப்படிங்கும்போது எங்கே பாருங்கள், இங்கே நமக்கு 0, இங்கே நமக்கு 0, இங்கே நமக்கு 0. ஸோ அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆக்சலரேஷன் பாருங்கள் ஒரே மாதிரி நமக்கு இருக்கும். இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ். ஓகேங்களா? இந்த டெவிலேஷன் கொஞ்சம் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா என்ன? The particle move in the straight line, so acceleration always directed towards the fixed point. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்லணும், the particle moving in the straight line so that acceleration is always directed towards the fixed point. அந்த யூக்லிபிரியம் பொசிஷனை பொறுத்து இருக்கும். ஸோ நமக்கு ஜெனரலாக தெரியும், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிகிள் இஸ் கால்ட் ஆம்ப்ளிடியூட். ஓகேங்களா? மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வைப்ரேட்டிங் பார்ட்டிகிள் இஸ் கால்ட் ஆம்ப்ளிடியூட்.
இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எப்படி சொல்லலாம், y ஈக்குவல் டு a sin ஒமேகா t. இங்கே ஸ்மால் ஏ அல்லது கேபிட்டல் ஏ இது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெலாசிட்டி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சலரேஷனும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட் தான். ஸோ இது மாதிரி நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த பேஜ் நமக்கு ஆல்ரெடி அது எகைன் வந்துருச்சு, இது விட்டுருங்க. ஸோ த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னாவே நமக்கு பீரியாடிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The motion is along straight line from the mean position. Acceleration is proportional to displacement. Acceleration is directly proportional to displacement. Acceleration equal to minus omega squared y நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Acceleration is directed towards the mean position. Mean position is also called as equilibrium position. நமக்கு ஆல்ரெடி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தெரியும். d squared y by dt squared plus omega squared y equal to 0. ஓகேங்களா, இது ஜெனரலான ஈக்குவேஷன். டைம்க்கான ஃபார்முலா t equal to நமக்கு 2 pi by omega நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ the frequency equal to நமக்கு reciprocal of time அப்படின்னு நமக்கு தெரியும். டூ பை ஒமேகாவுக்கு பதிலாக நமக்கு இது மாதிரி 2 pi f நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கேன்சல் ஆகும்போது நமக்கு t equal to 1 by fன்னு கிடைக்கும். அது f equal to 1 by tன்னு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம டைமு, ஃப்ரீக்வன்சி இன்னொரு ஃபார்ம்லாம் இருக்குது. ஒமேகா ஈக்குவல் டு நமக்கு 2 pi f. அப்போ f equal to ஒமேகா by 2 pi. இது மாதிரி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி சொல்லலாம், அது டைம் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகேங்களா, இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட் தான். ஸோ இந்த இது தேவையில்லை, இந்த பேஜஸ் விட்டுருங்க, வேண்டாம். ஸோ which of the following represent simple harmonic motion? ஓகேங்களா, which of the following represent the simple harmonic motions? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இது சிம்பிள் ஹார்மோனிக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எக்ஸ் அதுக்கு ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எகைன் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு இதுக்கு பேர் என்ன, ஆக்சலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அது ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஒய். ஸோ இது மாதிரி ஃபார்மட் நம்ம கொண்டு வர முடிஞ்சுன்னா, வகைப்படுத்திய பிறகோ அல்லது தொகைப்படுத்திய பிறகோ இது மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கொண்டு வந்தோம்னா அதுக்கு பேர் என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இது மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி இது மாதிரியான ஃபார்மேட் கொண்டு வர முடியல அப்படின்னா அதுக்கு என்ன, நான் பீரியாடிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்க, ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு dx by dt அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். d squared x by dt squared ஆக்சலரேஷன். இங்கே ஆக்சலரேஷன் பாருங்கள், ஒமேகா ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம். இங்கே வந்து 4b இருக்குது, இங்கே b இருக்குது, அப்போ எக்ஸ் வரல. ஸோ அப்போ வந்து நாட் ஈக்குவல்ஸ், அப்போ வந்து நாட் லைக் இது வந்து பார்த்தா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இ பவர் வருது, எக்ஸ்போனன்சியல் வந்தாவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி எக்ஸ்போனன்சியல் வந்தாவே நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். therefore such equation represent simple harmonic motion. டைரெக்டாகவே நீங்கள் சொல்லிடலாம். லாகில் வந்தால் நீங்கள் டைரெக்டாக சொல்லிடலாம், இது கண்டிப்பாக சிம்பிள் ஹார்மோனிக், நாட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், நாட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். தனி சீரிஸ் ஏகமாக கண்டிப்பாக இருக்காது. லாகில் வந்தாவே நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக சொல்லிடலாம். ஸோ இந்த 4 சமயம் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு த நர்ஸ் மெஷர்டு ஆவரேஜ் ஹார்ட் பீட், நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஹார்ட் பீட் ஆஃப் த பேஷண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பீட்ஸ். நமக்கு ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க, பெர் மினிட் கேட்குறாங்க. நமக்கு ஃப்ரீக்வன்சி பெர் மினிட்டுக்கு கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாமா, ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் நமக்கு என்ன,
reciprocal of time, frequency equal to reciprocal of time. அப்ப f equal to 1 by time நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 0.8. அப்ப இது tally பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா இது டிவைட் பண்ணா நமக்கு 1.25 கிடைக்கும். ஓகே, நம்ம frequency unit second inverse. ஆனா நமக்கு என்ன கேக்குறாங்க மினிட்ஸ்ல கேக்குறாங்க, frequency மினிட்ஸ்ல கேக்குறாங்க. அப்ப f equal to 1.25 அங்க செகண்ட் இன்வர்ஸ் தானே இருக்கு. அப்ப நமக்கு ஜெனரலா தெரியும் 1 minute equal to 60 seconds. ஓகேங்களா? இப்போ செகண்ட் கீழே கொண்டு வந்துருங்க, செகண்ட் கீழே கொண்டு வந்தீங்கன்னா மேலே கொண்டு போனால் செகண்ட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 60 by minute 60 minutes இன்வர்ஸ். ஓகேங்களா? அப்போ செகண்ட் இன்வர்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 60 மினிட் இன்வர்ஸ். ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸாக்டாக 75 கிடைக்கும். அப்போ 75 பீட்ஸ் பெர் மினிட். ஓகேங்களா? ஸோ இது மிக முக்கியமான கொஸ்டின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம டைம் கொடுத்து நம்பர் ஆஃப் வேட்ஸ் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஜெனரலாக செகண்டில் வரும். அதை மினிட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 60ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு calculate the amplitude, angular frequency, time and initial phase. நம்ம ஹார்மோனிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இது ஜென்ரலான ஈக்குவேஷன் இது மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கலாம். ஆம்ப்ளிடியூட் A ஈக்குவல் டு டைரக்டாக எடுத்துக்கலாம். இது A அப்படின்னா என்ன இருக்குது ஏக்கு பதிலாக 0.3. அப்போ ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா டைரக்டாக 0.3. ஓகேங்களா? செகண்ட் நமக்கு என்ன கேட்குறேன் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா கேட்குறாங்க. ஒமேகா ஈக்குவல் நமக்கு என்ன பாருங்கள், இங்கே ஒமேகா டி இருக்குது, அதேமாதிரி இங்கே என்னது ஒமேகா டி என்ன இருக்குது பாருங்கள், டி விட்டு மீதி என்ன இருக்குது 40 பை. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி யூனிட்னா ரேடியன் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே, தேர்டு நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு நமக்கு 2π எஃப்னு தெரியும். அப்போ எஃப் ஈக்குவல் டு நமக்கு ஒமேகா பை 2π. இப்போ தான் ஒமேகா வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஒமேகாவோட வேல்யூனா 40π நம்ம சொல்லியிருந்தோம் பை இங்கே 2π. ஸோ இந்த பை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டேலி பண்ணும்போது உங்களுக்கு 20 கிடைக்கும். ஃப்ரீக்வன்சிக்கு யூனிட் வந்து செகண்ட் இன்வர்ஸ். அதே ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ரேடியன் செகண்ட் இன்வர்ஸ், தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து நமக்கு ஃபோர்த்து டைம் கேட்குறாங்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் டைம். அப்போ 1/20 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1/20னா 1/2னா 0.5. 1/2 நமக்கு 0.5. இந்த 0 மேலே கொண்டு போன என்ன ஆயிடுனா 10⁻⁻1. இப்போ 0.05 செகண்ட். இது மாதிரி நம்ம டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து நமக்கு இன்சியல் ஃபேஸ் கேட்குறேன். இன்சியல் ஃபேஸ் இங்கே π0 இருக்குது, இங்கே என்ன இருக்காது 1.1. அப்போ π0ஓட வேல்யூ நமக்கு இன்சியல் ஃபேஸோட வேல்யூ 1.1. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் இது மாதிரி ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி என்ன பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எதாவது ஒன்று கேட்கலாம். ஆம்ப்ளிடியூட் கேட்கலாம், ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டைம் அல்லது ஃபேஸ் சேஞ்சஸ் இது மாதிரி கேட்கலாம். கண்டிப்பாக வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிமைனிங் டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டடி வெல், ஆல் தி பெஸ்ட்.